ஸ்டார்ட். சரி. வணக்கம் குழந்தைகளா. நீங்க எல்லாரும் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? வெரி குட். நீங்க எல்லாருமே ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில படிக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம வாசிப்பு இயக்க புத்தகத்தை ஒண்ணு வாசிடலாமா? நீங்க எல்லாரும் வாசிப்பு இயக்க புத்தகங்களை வாசிக்கிறீங்களா? எப்போ வாசிப்பீங்க? எப்போ வாசிப்பீங்க? வியாழக்கிழமை வாசிக்கலாம், வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வாசிக்கலாம். ஓகேவா? ஏன்னா புத்தகமும் கதவும் ஒன்றே, இரண்டையும் நீங்கள் திறந்தால் வேறு ஒரு உலகிற்கு செல்வீர்கள். ஏமா எப்பயுமே நம்ம புத்தகம் படிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நிறைய நமக்கு அறிவு கிடைக்கும் இல்லையா? அதனாலதான் வாசிப்பு இயக்கத்தை நம்மளுடைய தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் நமக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம இந்த மரவீடு அப்படிங்கிற புத்தகத்தை வாசிப்போமா? இந்த புத்தகத்தோட தலைப்பு என்ன? வாசிப்போமா? கோடை விடுமுறை. ஆதி வீடு வந்தான். தாத்தா வீடு. பக்கத்தில் ஒரு காடு, காட்டில் ஒரு மரம், அதில் ஒரு வீடு, மர வீடு. என்ன வீடு? ஆதிக்கு ஆச்சரியம். மர வீட்டில் விளையாடினான். சந்தோஷமாய் இருந்தான். தினமும் வருவான். மர வீட்டில் விளையாடுவான். ஆதி எப்போ வருவான்? மரம் காத்திருக்கும். ஒரு நாள் விடுமுறை முடிந்தது. ஆதி ஊருக்கு போய்விட்டான். மரம் காத்திருந்தது. ஆதி வரவில்லை. அவன் தொப்பி மரவீட்டில் இருந்தது. தொப்பி பக்கத்தில் ஒரு கடிதம். ஆதி ஊருக்கு சென்று விட்டான். மரம் சோகமானது. மரம் எப்படி ஆயிடுச்சு? அடுத்த நாள் மரம் தொப்பியை எடுத்தது. ஆதி ஊருக்கு நடந்தது. ஆதியின் ஊர் வந்தது. ஆதி விளையாடிக் கொண்டு இருந்தான். ஆதி மரத்தை பார்த்தான். ஓடி வந்தான். மரத்தின் கையில் தொப்பி. தொப்பியை ஆதிக்கு மாட்டியது. ஆதி சந்தோஷமாய் குதித்தான். நீ இங்கே இரு என்றான். சரி என்றது மரவீடு. மரவீட்டில் ஆதி தினமும் விளையாடினான். இந்த கதையை யார் எழுதியிருக்காங்கன்னா சா வினிதா, 8ஆம் வகுப்பு, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி, கண்ணனூர் பாளையம், திருச்சி மாவட்டம். உங்கள மாதிரியே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு அரசு பள்ளி மாணவி தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி வாட்சி கதை எழுதிடலாமா? எழுதிடலாமா? சரி, மரவீடு மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நிகழ்வுகளை நீங்க எழுதிட்டு வந்து உங்க ஆசிரியர்கிட்ட கொடுக்கலாமா? சரி, தினந்தோறும் வாசிப்பு இயக்க புத்தகங்களை படிங்க. உங்களோட அறிவை விசாலமாக்கிக்கோங்க. நன்றி குழந்தைகளா.